Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல நான் 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈஸியாவே நீங்க செய்து கொடுத்துறலாம். ஒரு ஆனியன் நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்புக்கு அரைச்ச மிளகாத்தூள். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். மஞ்சத்தூள் நிறைய சேர்க்க தேவையில்லை. தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துட்டேன். ஒரு ஃபோர்க் வச்சு இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணும்போது நல்ல சின்ன சின்ன பபுள்ஸாக வரும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் இது செய்யும்போது நல்ல ப்ளஃபியாக வரும். இதை நீங்கள் ஆம்லெட் கூட ஊற்றிக்கலாம். ஆம்லெட் செய்யும்போதும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு ப்ரெட்டை வச்சு நான் லேசாக 2 பக்கமும் ஹீட் பண்ணிக்கிறேன். இதை ரொம்ப நேரம் இப்படி வைக்க தேவையில்லை. 2 பக்கம் லேசாக ஹீட் ஆனாலே போதும். ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ப்ரெட் வந்து ஃபுல்லாக மறையிற அளவுக்கு நல்லாவே கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. இது ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே கூட ப்ரெட் வைக்கலாம். ஆனால் அப்படி செய்கிறத விட இந்த மெத்தட் இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்குது. இது வேகிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றின பிறகு இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போடும்போது ரொம்ப ஸ்லோவாக திருப்பி போடுங்க. ஃபாஸ்ட்டாக போடும்போது எக்கெல்லாம் வெளியில் வந்துடும். இப்படி ஆனியன்ஸ்லாம் வெளியில் வந்ததுன்னா அதை உள்ளே தள்ளிட்டு நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். எல்லாமே அந்த எக்குலேயே ஒட்டிக்கும். இப்போ இதுக்கு மேலே எக்கை திருப்பியும் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெட்டு வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு கரண்டி வச்சு லேசாக திருப்பி பார்க்குறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், கொஞ்சம் ஸ்லோவாகவே திருப்பி போடுங்க. இந்த கலரில் வரணும். நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இது 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். ரெடியான பிரெட் ஆம்லேட்டை இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை நான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது கெச்சப்போட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக செய்திடலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.